குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மணி பெல் பட்டனை தட்டிக்கிறங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது பப்பாளி அல்வா. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு நம்ம போய் பார்ப்போம். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வாங்க போய் பார்ப்போம். ஒரு பப்பாளி பழம் நல்லா பழுத்தது, நம்ம மரத்து பழம் தான். இது சின்ன பழம், நல்லா இனிப்பாக இருக்கும். அதை எடுத்து நச்சு கையிலேயே நச்சு வச்சுக்கிற வேண்டியதுமா. அதோட பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள், பப்பாளி பழம் ஒரு 150 கிராம் தான், நெய் ஒரு ஸ்பூனு தான் நம்மளுக்கு தேவை. நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் முந்திரி பாதாமும் 5லேருந்து 10 எடுத்து வச்சுக்கிறேன். நான் முந்திரி 10ம் பாதாம் 5ம் எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பட்டி, பனங்கல்கண்டு, கல்கண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் நான் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். சரியாம்மா. உப்பு, தண்ணி, ஏலக்காய் தூள், இவ்வளோ தான் ஜாமான். தண்ணி நம்மளுக்கு அந்த கருப்பட்டியை காய்ச்சறதுக்கு. காய்ச்சாமே நீங்கள் போடலாம். இந்த ஊர் கருப்பட்டியில் தூசி இருக்காது. நான் தான் இந்த கல்கண்டெல்லாம் இருக்கே அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு கரைக்கிறேம்மா. 50 மில்லி தண்ணியில் நீங்கள் இந்த எல்லாத்தையும் போட்டு கரையை மட்டும் வச்சா போதும். அதோட வடிகட்டி வச்சுக்கிறோங்க. இப்படி கரைச்சி ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பலகாரம் செய்யும்போது நம்ம போட்டுக்கரலாம். பாவு எரிக்க 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு கரைஞ்சிடும். நம்ம பாவுலாம் காய்ச்சலை, சும்மா எல்லாத்தையும் காய்ச்சி தனியாக ஊற்றுவோமே, சிறப்பாக ஊற்றலாம்னு தான். அப்புறம் அந்த சட்டியில் என்ன செய்யுங்க, பப்பாளி பழத்தை நச்சு வச்சுருக்கிறோம்ல அதை போடுங்க. நீங்கள் இனிப்பு, நீங்கள் கடையில் வாங்குகிற பப்பாளி பழம் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோவா சாஃப்டாக இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறங்க. நம்ம பழம் நல்லா சாஃப்டான பழம், நல்லா கனிஞ்சிருச்சு. அதனால் நான் கையிலேயே நச்சு போட்டுட்டேம்மா. அப்புறம் 1 ஸ்பூனு தான் நெய் எடுக்கிறேன் பாருங்கள். அதில் முந்திரி பாதாமை போட்டு வறுக்க வேண்டியது தான். அதில் உப்பு போடுங்க. பப்பாளி பழத்தில் நல்லா பப்பாளி பழம் மட்டும் நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்மளுக்கு பப்பாளி பழத்தோட வாடை வராது. அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. அதிலேயே சிறுதியிலேயே வேக வைங்க. வெந்துக்கிட்டு இருக்கிற டைமு நம்ம நெய்யை ஊற்றினோம்ல, அதை சூடு பண்ணிருச்சு. சூடு பண்ண பிறகு நம்ம பாதாமையும் முந்திரியவும் நம்ம போட்டு வறுக்கணும். இதை எரிக்க அரவேக்காடை வறுத்து அடுப்பை அடைச்சிருங்க. நெய் சூட்டுலேயே என்ன செய்யும், அது நல்லா பொன்னிறமாக ஆயிரும். இதில் பாவு 3 ஸ்பூன் நான் ஊற்றுறேன். 1/4 கப்பு நான் ஊற்றுறேன். நீங்கள் இனிப்பு பப்பாளி பழம் இல்லைன்னா நீங்கள் 5 ஸ்பூன் இதுக்கு போடுங்க. சீனியாக இருந்தாலும் கருப்பட்டி பாவாக இருந்தாலும் 5 ஸ்பூன் போடுங்க. அதோட ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு போட்டுருங்க. போட்டு அந்த பாவும் அந்த பப்பாளியும் நல்லா ஒன்று சேரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி நல்லா அல்வா பதத்துக்கு வரும். நீங்களே பார்ப்பீங்க. அல்வா பதத்துக்கு வந்த பிறகு இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யுங்க, அந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பாதாம், அதை எடுத்து அதில் போடுங்க. இது கரெக்டாக 3 பேருக்கு கரெக்டாக வரும். நெய்யும் அந்த பப்பாளியையும் நம்மளுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிண்டுங்க. அது அவ்வளோதான், பதம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பப்பாளி பழம் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு கரெக்டாக 3 நிமிஷம் வெந்தாலே போதும். பப்பாளி பழம் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இவ்வளோதாம்மா பதம். இதோடு நம்ம அடுப்பை அடைச்சி எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக எவ்வளவு இதாக செஞ்சுட்டு பார்த்தீங்களா? நீங்கள் சொல்ல தொட்டிக்கு இது பப்பாளி அல்வான்னு தெரியாது. நம்ம வேக மட்டும் வச்சிடணும் நல்லா கரெக்டாக. ஓகேம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், மாம்ஸ் கிச்சன். Bye. See you. Bye.